பெண்கள் பாதுகாப்பு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். ஆமாம், ஒரு புது ஆள் வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாறுச்சுன்னா கொஞ்சம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஒரே ஆட்சியாக இருக்கிறதுக்கு மாறி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதான் எதிர்பார்க்கும். இது வரைக்கும் இருந்ததில் திமுக ஆட்சி எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க சார். ஆமாம், ஸ்கூல் பையங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அதனால் இந்த 1000 மகளிர் தொகை 1000 இப்போ ஒரு 5000 கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு எல்லாம் மக்கள் நல்லா தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது. ஃப்ரீ பஸ் விட்ருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கண்டக்டரு, அதுக்கப்புறம் பஸ் ஓட்டுறவங்க எல்லாருமே ஃப்ரீ பஸ் தானே. இப்போ இந்த ஸ்டாப்லலாம் நிற்க மாட்டாங்க, நிற்காம போயிடுவாங்க. ஒரு ஆள் வந்தால் நிற்க மாட்டாங்க. இதே காசுனா நிற்பாங்கல்ல ஒரு ஆள்னாலும். அதனால் அதை நினைக்கும். இல்லை, காசே வைக்கலான்னு தான் நினைக்கும். ஏன்னா அது நம்மளோட ரைட்ஸ் இல்லை, அவங்க பேசக்கூடாதுல்ல. ஃப்ரீ பஸ்னால் நீங்கள் ஏறிக்கிறீங்க அப்படிங்காங்கல்ல, அதனால அப்படி தேர்தல் எப்படின்னா இப்போ புதுசாக கட்சிலாம் வந்திருக்கு. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. பழைய கட்சிலாம் எது உண்மை எது பொய்ன்னு சொல்கிற, எந்த கட்சிக்காரங்க உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ தான் ரீசன்ட் பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போயிட்டானாங்க. விஜயகாந்த் கட்சி அம்மா அவங்களும் திமுகவுக்கு போயிட்டானாங்க. இப்படி எல்லாருமே ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி என்ன செய்வாங்க? நம்மகிட்ட அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா? இது வரைக்கும் அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா? எல்லா கட்சியும் அவங்க நல்லவங்க கிடையாது, திமுக கெட்டது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களும் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு இவங்களும் அந்த கட்சியில் போய் செஞ்சோன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. செயல்பாடு நல்லாவே இல்லை. எல்லாமே மக்களுக்கு இலவசம் கொடுத்து எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சுருக்காங்க. அதனால் நிறையா சோம்பேறிகளாக மக்கள் உழைச்சி சாப்பிட நினைக்கல யாருமே. எல்லாம் இலவச பஸ்ஸு, எல்லாம் இலவசம்னா இலவசமாக பண்ண நினைக்கிறாங்க. ஒன்றும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்க ஃப்ரீ பஸ் மட்டும் தான் விட்டுருக்காங்க. மற்றபடி விலைவாசி எல்லாமே கூட தான் பண்ணியிருக்காங்க. நகையெல்லாம் 1 பவுன் சாமானியர்களுக்கு வாங்கணுன்னா எங்கேயோ போயிடுச்சு, எப்படி வாங்குறது? அதனால எனக்கு சரியில்லைன்னு தோணுது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் 2026 போட்டியே. என்ன காரணம்னா அவங்களுக்கு இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது விஜய்க்கு. இவங்களுக்கு இவங்க வலுவான, இப்போ அதிமுகவில் இருந்து வலுவான 1-2 தலைவர்கள் இங்கே திமுக பக்கம் சாயிறாங்க. அதனால எதிர்கட்சி இப்போ தமிழ்நாட்டு பிரதான எதிர்கட்சி ஏடிஎம்கே தான். அந்த ஏடிஎம்கே எதிர்கட்சி ஒவ்வொருத்தரங்க வர போய் அவங்களுக்கு ஆள் இல்லாமல் இதாக வேஸ்ட் ஆகுது, அந்த கட்சி ஆகுது. அதனால டிஎம்கேக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பும், இது டிவிகேக்கு தான் ஏற்று வர்ற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கே 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும்.